ஹாய் ஃபேம், நம்ம வீடியோவில் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸையும் விசிட் பண்ணி அதனுடைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் சென்னையில் நம்ம இந்த வாரம் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா. ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கிங்க்கு இப்போ 2 ஹவர்ஸுக்கு 20 rupees பே பண்ணிவிட்டு அடல்ட்டுக்கு 75, கிட்ஸுக்கு 40 rupees. என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஃபீஸில் டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ செக்யூரிட்டி செக் யாருமே கிடையாது. இந்த மிஷின்ஸ் எல்லாம் கூட உடஞ்சி கிடந்தது. பட் உள்ளே போனீங்கன்னா பார்க்கு ஃபுல்லாகவே நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அந்த பிஸியான சிட்டிக்குள்ளே பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு டீசெண்டான ப்ளே ஏரியா இருந்தது. அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆவின் ஸ்டோர் இருந்தது. அங்கே ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஆவின் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பார்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பிளான்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இது எல்லாமே வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருந்தது சில இதில். அதெல்லாம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நீங்கள் அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே பெஞ்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பெஞ்சும் டிசைனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரியான பிளேசஸ் எல்லாமே ஒவ்வொரு லொக்கேஷனாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான பெரிய பாண்ட் ஒன்று செட்டப் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே வாக்கிங் போகிற மாதிரியான பாத் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. லஞ்ச் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அங்கே ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. குடிக்கிறதுக்கு அங்கே தண்ணி கூட கிடையாது. 75 rupeesக்கு சுத்தமாக வர்த்தில்லைன்னு தான் தோணுச்சு. என் ப்ளே ஏரியாவில் விட குழந்தைங்க விளாட்ற அந்த பொருட்கள் எல்லாமே ரஸ்ட்டாகி கிடந்துச்சு. ஓவராலாக இது டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இந்த ஃப்ளவர் ஷோ போட்டிருக்க அந்த டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இல்லை நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னாலும் ஈவினிங் 4 o'clock மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் பெஞ்சஸ்லையும் பசங்க பொண்ணுங்க எல்லாமே உட்காந்து நம்மளை முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.